டென்ஷன் பண்ணி அழுத்திக்கிட்டு உங்களுக்கு இருக்கு. எப்படினாலும் ஈவினிங் வருவேன்ல வீட்டுக்கு திருப்பியும். அதை பண்ணாத. ஓவரா பண்றாங்க இப்பெல்லாம். டென்ஷன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண பெருசா அதை கேட்காதீங்க. நான் சொல்லவே மாட்டேன். என்ன இப்ப கத்துறான்? இவ்வளவு நேரம் பசிக்கவே இல்லையா? போய் சாப்பிட்டு வந்துருமா? ஆனா இப்பதான் வந்து கோச்சிட்டு வெளில வந்திருக்கோம். டக்குன்னு போனா மதிக்க மாட்டாங்களே. என்ன தெரிய கையில வர 200 ரூபாய் தானே இருக்கு. அந்த பக்கம் பார்க்காதச்சும் வேற ஏதாவது யோசி. எறும்பு மாடு தூங்குற நீ ஜாலியா படுத்து. உன்னால தானே எங்க வீட்டுல பிரச்சனையே. எப்ப பார்த்தாலும் உன்னை வச்சுதான் திட்டுறாங்க. உங்க மம்மி டாடி என்ன வச்சு உங்க பேரை சொல்லி திட்டினா உனக்கு ஓகேவா இருக்குமா? புரியுதா உனக்கு? எப்ப பார்த்தாலும் அச்சு அச்சுன்னு சொன்னா உனக்கு ஓகேவா இருக்குமா? எறும்பு மாடு எறும்பு மாடுன்றாங்க. மூஞ்சி அப்படி கூட்டா வைக்காத சொல்லி இருக்க உன்னை. ஃபீல் பண்ணாது. எனக்காக நீயே ஃபீல் பண்ற. கூட கையில 200 rupees இருக்கு. ஆனா எனக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியும். நாங்களே பேசிட்டு இருக்கோமே, உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுல்ல? வாங்க உங்களுக்கு டைரக்டா காட்டுறேன். வாங்க போலாம் சில. இதுதான் நானும் என்னோட எறும்பு மாடு ஃப்ரெண்டும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கடை எவ்வளவு க்ரௌடா இருக்குன்னு பாத்தீங்களா? LPG கேஸ் கொடுப்பாங்கன்னு நினைப்பீங்க. நல்லா கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு போடுவாங்க, சூப்பரா இருக்கும், டேஸ்ட் தரமா இருக்கும். அண்ட் காசு வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும். சோ வாங்க போய் சாப்பிடு. அக்கா அக்கா என்ன வச்சிருக்கீங்க சாப்பிட இன்னைக்கு? ஒயிட் ரைஸ்மா, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர் எல்லாமே. பீஃப் இருக்கு, சிக்கன் இருக்கு, கடம்பா இலை இருக்குது, அவுத்து முட்டை இருக்கு, மீன் இருக்கு. இதெல்லாம் எவ்வளோக்கா? ஒரு பிளேட்ல வந்து எல்லாம் குழம்பு சாப்பிடணும் எவ்வளோ? 60 ரூபாய். 60 ரூபாய். அப்ப எனக்கு ஒரு பிளேட் சாப்பாடு தாங்க. அக்கா எனக்கு சாப்பிட்டுட்டு பசங்க மறுபடியும் வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம் வாங்க. சரி ஓகே. நடுவில் எதுக்கு நீங்க நிறைய நாள் லீவ் போட்டுருக்கீங்க? என்ன கதை உங்களுக்கு? சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்காக நான் ஈசிஆர்ல இருந்து வந்துட்டு போனேன் தெரியுமா? சிக்கன் ஊத்துங்க. ஊத்தணுமா? ஏதாவது தொட்டுக்க வேணும். தொட்டுக்காக நீங்க பொரியல் எல்லாம் போடல. சிலிண்டர் இல்லாதனால போடல. ஐயோ கைடு சொன்னா அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. ஆனா மீன் நான் சாப்பிடவே மாட்டேன். வேற என்ன இருக்கு? வலி சாதி ஏதாவது போட்டுங்க யாரால இருந்து. தேங்க்யூ. ஓகே காய்ஸ், ஆக்சுவலா ஸ்மெல் வந்து அருமையா இருக்கு. நான் வரும்போதே வாசனை எல்லாம் எடுத்தேன். ஸோ இப்போ அச்சு வந்து என்னோட ஃபேவரட்டான என்ன குழம்பு? கார குழம்பு. பட் சிக்கன் இல்லை. எல்லாம் வந்து சீக்கிரமா காலி ஆயிடும் காய்ஸ். நீங்க வந்து நார்மலான ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னா வந்து இருக்கும். அக்கா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிடிக்கிறதே கஷ்டம். வாழ்க்கையில ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஃபேவரட் உட்காந்து சாப்பிடுவதுப்பா. நிறைய பொருள் இதெல்லாம் வைப்பாங்க, தொட்டுலாம் வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு இல்ல, பிகாஸ் ஆஃப் இந்த கேஸ் பிரச்சனை தான். சிக்கன் குழம்பு, அது கூட வந்து நான் வந்து ஏன்னா குழம்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் எடுத்து ஒரு கலவையா சாப்பிடுறேன். அப்ப டேஸ்ட் ஆகும். வாவாகு அப்பளத்தை எப்படி தெரியுமா சாப்பிடணும்? ஐயோ என்னடா போல உள்ள ஒட்டிச்சு. அக்கா கடைக்கு வந்தா நீங்க இப்படிதான் சாப்பிடணும். ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தெரியுதா எங்க வீட்டுல வந்து எதுக்கு நான் சண்டை போட்டு வர பரவாயில்ல அப்படின்னு வெளில ஒரு 60 சாப்பாடு கிடைக்கல. வெஜிடேரியனா மாறிட்டீங்களான்னு கேப்பீங்க. அதான் கிடையாது. என்ன நடந்ததுன்றத போய் பாத்துட்டு வாங்க. நான் வந்து தொட்டுக்க ஏதாவது வாங்கணும். முட்டையும் காலி, பீஃபும் காலி, எதுவுமே இல்லை. எத்தனை மணிக்குக்கா நீங்க யூஸ்வலா கடை வைப்பீங்க? 12:45. 12:30 ஒரு மணி நேரத்துல எப்படி எல்லாமே காலியாச்சே? ஒன்னு வச்சு சாப்பிட்டுருந்தோம். இப்படி சாப்பிட்டேன். இருந்தாலும் இதுவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அக்கா கடையில வந்து நீங்க திருப்தியா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா டைமுக்கு வந்துடணும். ஓகே இதெல்லாம் கிடையாது. என்னாச்சும் என்ன மட்டும் விட்டு தனியா லொகேஷன் கூட சொல்லாம சாப்பிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. ஸோ இங்க இருக்கு பாருங்க, ட்ரஸ்ட் செகண்ட் ட்ரஸ்ட் மெயின் ரோடு. இது வந்து படினம்பக்கம்ல இருக்கு. இங்க வந்தீங்கன்னா அக்காவோட கடைங்க தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைமுக்கு வந்துடணும் காய்ஸ், இல்லைன்னா கிடைக்காது. அங்கிள் நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? எத்தனை வருஷமா இங்க சாப்பிடுறீங்க? ஃபர்ஸ்ட் டைமா? டேஸ்ட் எப்படி இருக்கு நம்ம அக்கா கடை? நல்லாக்கா? 60 ரூபாய்க்கு வட்டா? நான் இப்போ சாப்பிட்டு கிளம்பிட்டு என்ன வந்துச்சு. உங்களுக்கும் பச்சுன்னா நீங்க நம்ம டிக்கே வந்து சாப்பிடலாம். ஓகே இதே மாதிரி வீடியோ நாளைக்கு வர வந்து பார்த்தா